ஆனால் அதே இடத்துல விழுந்தவங்க பல பேர். அதனால தானே இந்த மாதிரியான ஒரு இடத்துல நாம் இருக்கோம். எனக்கு துன்பங்கள் வரும்போது நானும் சோர்ந்து போயிட்டேன். கடவுள் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி போகாத கோயில் இல்லை. உள்ளூரில் மட்டும் கோயிலுக்கு போகல, வெளியூர் வரைக்கும் கோயிலுக்கு போனோம். அத்தனை செலவு பண்ணோம். வட்டிக்கு வாங்கி கடனை அடைக்கணும். ஆனால் புதுசாக ஒரு கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி வேற ஒரு ஊரில் இருக்கிற கோயிலுக்கு காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, பழைய கடன் அப்படியே இருந்தது, புதிய கடன் பெருகுச்சு. அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு பார்த்தா சால்வ் ஆகலை. ஏன்னா நம்மளுடைய அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுச்சு.